இங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு அப்பா அவங்க பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச ஒரு பேக வாங்கி தரலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ளேயுமே ஒரு உயர் அதிகாரியோட ஒரு சின்ன பொண்ணு அந்த பேக வாங்கிடுறா. இதனா பார்த்த இந்த அப்பாக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணோட பேக் மேல கை வச்சிடுறாரு. அதை பார்த்ததும் இவர் பொண்ணு முன்னாடியே இவரை போட்டு அடிச்சிடுறாரு. அடி தாங்க முடியாம இவர் அழுகிறத பார்த்ததும் எனக்கு பேகே வேணாப்பான்னு கூட்டிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த உயர் அதிகாரியோட பொண்ணு இவர்கிட்ட வந்து இந்த பேக் எங்க கிடைக்குன்னு எனக்கு தெரியும், என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி கூப்பிடுறா. இதெல்லாம் கேட்டு நம்பிட்டு இந்த சின்ன பொண்ணு கூட பின்னாடியே போறாரு. போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இந்த பொண்ணை காப்பாத்தலான்னு இவர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல யாருமே இல்லாதனால இவரை தப்பா நினைச்சு அங்க உள்ள லேடி போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாங்க. இவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்க தெரியாத இவருக்கு அங்க நடந்த உண்மைகளையும் சொல்ல முடியல. இவர் எதுவுமே சொல்லாதனால அவங்களும் மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. நம்ம சாக தான் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரு கடைசியா தன்னோட பொண்ணு கிட்ட வந்து இந்த சின்ன பொண்ணை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாம கட்டி புடிச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த பொண்ணுக்கும் அவரை பாக்குறது கடைசி நாளா ஆயிடுது. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு இதுக்காகவே இந்த பொண்ணு நல்லா படிச்சு ஒரு லாயர் ஆயிடுறா. எங்க அப்பா ஒரு நிரபராதி, அவருக்கு தப்பான தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கு புரிய வச்சிடுறா.